ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லைஃப் ஆஃப் சுமதி சேனலில் பார்க்க போகிறது ரவை இட்லி. இட்லி மாவு இல்லாதப்ப நம்ம சூப்பராக ரவையும் தயிரும் வச்சு டேஸ்ட்டாக இந்த இட்லி செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு அது நல்ல சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலை 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக இஞ்சி துருவனது இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்ல வாசனை வர அளவு வதக்கிடுறோம். 1/2 கப் மெஷர்மெண்ட் கப்பில் நான் ஃபுல்லாக ரவை எடுத்து அதை நல்லா வறுக்கிறேன். சிம்மில் வச்சு கருகாத அளவு வாசனை வந்தால் போகிறோம், அந்த அளவு வறுக்கணும். ரவை வெள்ளையாகவே இருந்தால் இட்லி நல்லா வெள்ளையாக இருக்கும். வறுத்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா ஆற வைக்கணும். இந்த வாணல்லையே ஆற வச்சாலும் சரி. இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதில் ஆற வைக்க போகிறேன். இந்த ரவை இட்லி நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவு எதுவுமே மாற்றாத நம்ம செஞ்சோன்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் நமக்கு ரவை இட்லி கிடைக்கும். ரவை எதில் மெஷர் பண்ணமோ அதுலேயே நம்ம தயிர் எடுக்கிறோம். லைட்டாக புளிச்சிருந்தா தயிர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லிக்கு. இந்த மாதிரி கலந்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி, அந்த நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், நம்ம கலக்கும் போதே தெரியும். அந்த இட்லி மாவு பதம் வந்ததும் நம்ம அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். ரவை தயிரில் ஊறி நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஃப்ரூட் சால்ட் சேர்க்குறோம். கூடவே நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா கலந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சுருக்கணும். இதை மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு வாணலை நான் அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு தண்ணி ஊற்றி இது கொதிக்க வைக்கிறேன். நல்ல தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நமக்கு அந்த சால்ட் போட்டு அந்த ரவை இட்லி கலவை நமக்கு தயாராக இருக்கும். ஒரு நெய் தடவின இட்லி தட்டில் இந்த மாதிரி நான் அந்த மாவை இட்லியாக ஊற்றி வச்சிடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி தட்டு அதில் வைக்கணும். இந்த மாதிரி 2 தட்டையும் வச்சு மூடிடுறேன். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இட்லி. ரொம்ப டேஸ்டான, பார்க்கவே அழகாக இருக்க இந்த ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரவா இட்லி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லைஃப் ஆஃப் சுமதி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.